ஸோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா AS10 which is ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ இந்த ஏஎஸில் பெரிய சம்ஸோ லைக் அந்த மாதிரி எதுவும் நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்ம வந்து கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கான்செப்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக கொஷின்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் மோஸ்ட்லி கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, கான்செப்சுவல் கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். மோர் தேன் பெரியஸாக சால்வ் பண்ணி 5 மார்க் 10 மார்க் எழுதுகிற கொஷின்ஸோட கான்செப்சுவல் கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் வந்து இன் திஸ் AS இஸ் அப்ளிகபிள் வென் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் விச் இஸ் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆர் சர்வீஸ். அப்படி யூஸ் ஆகிறது அப்ளிகபிள். நெக்ஸ்ட்டு யூஸ் ஃபார் ரெண்டல் ஆர் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அட்மின் ஒர்க்ஸ் ஆர் இட் இஸ் மோர் தேன் 12 months. ஓகே, ஸோ இந்த எல்லா கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து AS10 கீழே நம்மளால் கொண்டு வர முடியும். அது ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டாக கன்சிடர் பண்ண முடியும். இது ப்ரொடக்ஷன் சர்வீஸில் இருக்கணும், இல்லை ரெண்டெல்லாக்கு யூஸ் பண்ணணும், இல்லை அட்மின் ஒர்க்ஸுக்கு யூஸ் பண்ணணும், இல்லை மோர் தேன் 12 years இருக்கணும். ஸோ வந்து எதுக்கெலாம் நாட் அப்ளிகபிள்னா பயாலாஜிக்கல் அசெட்ஸ். இப்போ பயாலாஜிக்கல் பயாலாஜிக்கல்னால் பேசிக்கலி லிவிங் திங்ஸ். இப்போ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை தான் இங்கே சொல்லுவோம். ஓகேயா, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அசெட்டாக ட்ரீட் பண்ண முடியாது ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டை, ஏன்னா அது ஒரு லிவிங் பீங். எக்ஸப்ட் பேரர் பிளான்ட்னால் என்னென்னா, இப்போது நான் வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து போடுற ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். நான் அந்த கம்பெனியோட இதுலேயே ஃபேக்ட்ரியிலே ஒரு 4-5 மாங்காய் மரம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரம்லாம் வந்து ஒரு வருஷம்குள்ளே அழிய போகிறதில்ல, அது வந்து கண்டினியூஸாக இருக்க போது எனக்கு அது ரா மெட்டீரியல் தரப்போகுதுன்றனால அதை பேரர் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாங்காய் தான் என்னோடய ரா மெட்டீரியல் ஆர் ப்ராடக்ட், அதை பேர் பண்ணுற பிளான்ட். ஸோ அதனால் அதை வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, வேறஸ் அதர் பிளான்ட்ஸ் அனிமல்ஸு லைஃப் ஸ்டாக் அதெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். இந்த ஏஎஸ் கீழே வராது, அதெல்லாம் ஏஎஸ் கீழே வராது. ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன்ஸ் டு ரெக்கக்னைஸ். எப்போ வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோன்னா வென் த அசெட் இட் ப்ரொவைட்ஸ் அ ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட். ஸோ ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம். அதை வாங்குறதுனால எனக்கு ஃப்யூச்சரில் கேஷ் ஃப்ளோ வருது, இல்லை பெனிஃபிட் அதுனா மட்டும்தான் அதை எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு காஸ்ட் கேன் பி ரிலேபிளி மெஷர்ட். ஸோ உள்ளே வர அசட்டோட காஸ்ட் மெஷரபிளாக இருக்கணும். அதோட ஃபேர் வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அது வந்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும், ஒரு கரன்சி டேர்ம்ஸில் மெஷர் பண்ண முடியணும், அப்போ தான் எடுத்துப்போம். ஸோ இந்த 2 கண்டிஷன் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல் அதர் பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். இந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது லைக் அசெட்டுன்ற பேரில் ஏதாவது ரெக்கார்ட் ஆச்சுன்னா அது P&Lக்கு தான் நம்ம கொண்டு போவோமே தவிர அசட்டாக கன்சிடர் பண்ணி ஏஎஸில் கொண்டு வர மாட்டோம். நெக்ஸ்ட்டு காஸ்ட்டில் எது இன்க்ளூட் ஆகுது எக்ஸ்க்ளூட் ஆகுது பார்ப்போம். காஸ்ட்னா இதோட பர்ச்சேஸ் டோட்டல் காஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் திங் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதாவது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுதான் இது பேசிக்கலி, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு டேரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் காஸ்ட்னால் இப்போ வந்து இந்த ப்ரோக்கரேஜ் ஃபீயா லைக் இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்ஸு, இல்லை வேஜஸ்ஸு, இல்லை இன்ஸ்டாலேஷனுக்கு கொடுத்தது, இதெல்லாமே வந்து டேரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் காஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம் பர்ச்சேஸ் ப்ரைஸோட. நெக்ஸ்ட் வந்து ரிஸ்டரேஷன் காஸ்ட். இப்போ ரிஸ்டரேஷன் காஸ்ட்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு இடத்த வாங்குகிறேன், இல்லை லீஸுக்கு எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ லீஸுக்கு எடுத்தேன்னா ஒரு 10 வருஷம் லீஸுக்கு எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து என்னோடய ஓப்பன் ஒரு லேண்ட் மாதிரி இருந்தது. அந்த லேண்டில் வந்து நான் இப்போ ஒரு தேட்டர் மாதிரி ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 30 years வச்சுப்போம், லீஸ் தேட்டர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது 30 வருஷம் கழிச்சு திருப்பி நான் லீஸ் முடிஞ்சுன்னே அதை ஒரு லேண்டாக தான் ரிட்டர்ன் பண்ணணும். அவனுக்கு தேட்டரை அப்படியே ரிட்டர்ன் பண்ண முடியாது. லேண்டாக ரிட்டர்ன் பண்ணணுன்னா தேட்டரை வந்து ஃபுல்லாக நான் டெமாலிஷ் பண்ணி ஒரு இது பண்ண வேண்டியிருக்கும் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் தான் ரிஸ்டரேஷன் காஸ்ட். பேசிக்கலி ஓல்டு பொசிஷனுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் இதை நான் கொண்டு வந்துட்டு தான் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும், அதான் ரெஸ்டரேஷன் காஸ்ட். இதை டெமாலிஷன் காஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். லைக் அந்த திங்கை வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் ரெஸ்டரேஷன் காஸ்ட். இதையே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ டீகமிஷனிங் காஸ்ட்டுன்னு இன்னொன்று வரும் இதோட சேர்ந்து, லைக் அது லேட்டர் ஸ்டேஜில் பார்ப்போம். இப்போது இதெல்லாம் காஸ்ட்டில் எக்ஸ்க்ளூடட் எதுனா, இப்போ இனாகரேஷன். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபேக்ட்ரி பண்ணுறேன், அது வந்து பிளான்ட்டு லைக் அதில் அந்த திங்கில் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். இப்போ அந்த ஃபேக்ட்ரிக்கு இனாகரேஷன் பண்ணுறேன்னா அந்த இனாகரேஷன் எக்ஸ்பென்ஸ்லாம் இங்கே வராது, அது P&Lல வரும், ஏன்னா அது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இட் ஷுட் பி ஆடட். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் ப்ரொமோஷனல் காஸ்ட்டும் இதில் வராது, அதெல்லாம் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து P&Lல தான் வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டாஃப் ட்ரைனிங்லாம் சேலரிஸ் அந்த திங்கில் தான் வருமே தவிர இது வந்து காஸ்ட் ஆஃப் அசெட்டில் இன்க்ளூட் ஆகாது. பேசிக்கலி காஸ்ட் ஆஃப் அசெட்டில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா, எப்போது ஒரு பிளான்ட் ஆர் அசெட் வந்து ஒரு அன்னைக்கு ரெடி ஆகுதுல்ல, ரெடி ஆனதுக்கு அடுத்த லைக் ரெடி ஆகிடுச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வர எல்லா எக்ஸ்பென்ஸுமே P&Lக்கு தான் போகும், எதுவுமே அசெட்டுக்கு வராது, கேபிட்டலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நடக்கிற அசெட் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து டெப்ரிசியேஷன் நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுவோம், எதர் இன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆர் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட், இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது விச் இஸ் யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ வந்து 3 வருஷம் வந்து இதோட லைஃப் டைம்னு வச்சுப்போம். ஃபஸ்ட் இயர் வந்து 10K யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, செகண்ட் இயர் 20K யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, தேர்ட் இயரும் 20K யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இதோட வேல்யூ வந்து 50 lakhsனு வச்சுப்போமே. டெப்ரிஷியேட் பண்ணும்போது என்ன ரேஷியோவில் பண்ணுவோம்னா 1:2, 2:2 இந்த ரேஷியோவில் தான் பண்ணுவோம். ஸோ வந்து இங்கே 10 lakhs, இங்கே 20 lakhs, இங்கே 20 lakhs, இப்படி தான் டெப்ரிஷியேட் பண்ணுவோம். இது வந்துட்டு டெப்ரிசியேஷன் இந்த மெத்தட் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸ்ட்ரெயிட் லைனோ WDO இல்லை, இது யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி. ஸோ எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதோ அது பேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டெப்ரிசியேஷன் காம்பனன்ட்ஸ் யூஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ டெப்ரிசியேஷன் வந்து 2 கேஸில் வந்து நம்ம சீஸ் பண்ணுவோம். சீஸ் பண்ணுறதுனா ஸ்டாப் பண்ணுறோம், இதுக்கப்புறம் டெப்ரிசியேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும். அது என்னென்னா ஃபஸ்ட் திங் கரண்ட் கேரியிங் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ரெசிடுவல் வேல்யூ. இப்போ நான் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் ஒரு 10 lakhs உள்ள அசட்டோட வேல்யூ வந்துட்டு ஸ்க்ராப் வேல்யூ வந்து 1 lakh அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ நான் ஈச் இயர் டெப்ரிஷியேட் பண்ணிட்டே வரேன். திடீர்னு லாஸ்ட் இயர் ஒரு வருஷம் முன்னாடி எப்போ பார்க்குறேன்னா ஆக்சுவல் பிளான்ட்டோட வேல்யூவே டெப்ரிஷியேட் ஆகி 1 lakh வந்துருச்சு. ஸ்க்ராப் வேல்யூவும் 1 lakh, இதுவும் 1 lakh. பேசிக்கலி ஒரு வருஷம் கழிச்சு விற்றா 1 lakh எனக்கு அமௌண்ட் கிடச்சிருன்றனால இதோட நான் டெப்ரிசியேஷன் ஸ்டாப் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல கரண்ட் கேரிங் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ரெசிடுவல் வேல்யூ. ஸோ ஸ்டாப் பண்ணுவேன். இப்போ அதே மாதிரி அசெட் இஸ் சோல்ட் ஆர் ஸ்டாப்டு ஃப்ரம் ஆக்டிவ் யூஸ் அப்படின்னா, இப்போது நான் அதை ஆக்டிவ் யூஸ்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், இனிமேல் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் அதை யூஸே பண்ண போகிறது இல்லைன்ற போது டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறது இஸ் பாயிண்ட்லெஸ். ஸோ பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து when the asset is ready for use we start depreciation. Okay, when does depreciation startனா when the asset is ready for use. When it stopsனா when the use is stopped. ஓகே, அதோட யூஸ் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இதுதான் டெப்ரிசியேஷன் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட். இது பேலன்ஸ் ஷீட்டில் 2 மாடலில் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் இந்த அசெட்ஸை. எதிர காஸ்ட் மாடல் ஆர் ரீவேல்யூவேஷன் மாடல். இப்போ ஒரு பிளான்ட்டு அப்புறம் இன்னொன்று வந்து மிஷினரி, இன்னொன்று வந்து லேண்டு, இப்படி நிறைய அசெட்ஸ் இருக்கும் கம்பெனிக்கு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே இதில் பண்ணணுமான அவசியம் இல்லை. இப்போ பிளான்ட்டை மட்டும் நான் காஸ்ட் மாடலில் பண்ணலாம், மிஷினரிஸ்லாம் ரீவேல்யூவேஷன் மாடலில் பண்ணலாம், லேண்டெல்லாம் இப்போ மிச்சம் எதில் வேணால் பண்ணலாம் பேசிக்கலி. ஸோ இது ஒரு மாடல் தான் ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டேன்னா இல்லை. ஸோ இப்போது ஒரு பிளான்ட்டே வந்து ஒரே சைட்டில் 2 பிளான்ட் இருக்குன்னா ஒரு பிளான்ட் வந்து காஸ்ட்டு, ஒரு பிளான்ட் அப்படி பண்ண முடியாது. இப்போ பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னா காஸ்ட் ஆர் ரீவேல்யூவேஷன் மாடல் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். மிஷினரின்னு எடுத்துகிட்டா ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதான் கான்செப்ட். இப்போ காஸ்ட் மாடல்னால் பேசிக்கலி என்னென்னா எவ்வளோ காஸ்ட்டு, அதுலேருந்து டெப்ரிசியேட் த அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் டில் டேட் எவ்வளோ டெப்ரிசியேட் ஆயிருக்கோ அது மைனஸ் இம்பேர்மெண்ட் லாஸ் இஃப் எனி. ஸோ 2 சப்ராக்ட் பண்ணால் யூ கெட் கேரிங் அமௌண்ட். சிமிலர் தான் இங்கே வந்து காஸ்ட்க்கு பதிலாக ஃபேர் வேல்யூ எடுப்போம். அந்த அமௌண்ட் மைனஸ் சப்சீக்வெண்ட் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் மைனஸ் சப்சீக்வெண்ட் இம்பேர்மெண்ட் லாஸ் 2 சப்ராக்ட் பண்ணால் கேரிங் அமௌண்ட் வரும். ஸோ இதில் ரிலேட்டடாக பெருசாக சம்ஸ் வராது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போவோம் விச் இஸ் ரீவேல்யூவேஷன் ட்ரீட்மெண்ட். ஸோ ரீவேல்யூவேஷன் ட்ரீட்மெண்ட்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எண்ட் ஆஃப் தி இயரில் ரீவேல்யூவேஷன் பண்ணுறேன். அப்போ வந்து இப்போ 10K இருந்த அசெட் வந்து 20Kக்கு வந்து காட்டலாம், இல்லை 5K காட்டலாம். ஸோ இதர் ரீவேல்யூவேஷன் கெயின் வரலாம், இல்லை லாஸ் வரலாம். இதெல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இனிஷியல் ரீவேல்யூவேஷன். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் ரீவேல்யூவேட் பண்ணுறேன். அப்போ வந்து இஃப் ஐ எம் கெட்டிங் அ கெயின் ஆர் இஃப் ஐ எம் கெட்டிங் அ லாஸ் 2 தான் வரும். ஸோ கெயின் வந்தால் அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஸோ அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் அதில் கெயின்னா ஸோ வந்து 10Kலேருந்து 20K ஆகிடுச்சு. ஸோ அசெட்டை 10K டெபிட் பண்ணி ரீவேல்யூவேஷனில் ப்ராஃபிட் மாதிரி போட்டு இது வந்து ரீவேல்யூவேஷன் லைக் ரிசர்வ் மாதிரி அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா உனக்கு அமௌண்ட் அங்கே இருக்கும். இப்போ லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அதே அசெட் வேல்யூவை 5K ஆயிடுச்சுன்னா 5 குறைக்கணும். ஸோ வந்து 10K இங்கே 10K ஆட் பண்ண மாதிரி இங்கே 10K குறைச்சிடுறோம் அசெட் வேல்யூவை. ரிமைனிங்கை P&L டெபிட்டில் போட்டுறோம், எக்ஸ்பென்ஸாக காட்டுறோம். ஓகேயா, இது இனிஷியல் ரீவேல்யூவேஷன் போது. இப்போ சப்சீக்வெண்ட் ரீவேல்யூவேஷன். இப்போ ஃபஸ்ட் இயர் ரீவேல்யூவேட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் இயர். இது வந்து திருப்பி செகண்ட் இயரோ இல்லை தேர்ட் இயரோ திருப்பி ரீவேல்யூவேட் பண்ணும்போது திருப்பி வர ரிசல்ட்ஸ் வச்சு பார்ப்போம். இப்போது கெயின் ஆயிடுச்சு. இப்போது அதுலேயே வந்து கெயின் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ரீவேலில், இன்னொரு ரீவேலில் ஃபஸ்ட் இயரில் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் ரீவேல்யூவேஷன் பண்ணும்போது வாட் இஃப் ஃபஸ்ட்டு ரீவேலில் கெயின் ஆயிருந்தால் 2 கண்டிஷன், ஃபஸ்ட்டு ரீவேல்யூவேஷனில் லாஸ் ஆயிருந்தால் 2 கண்டிஷன். இப்போ கெயின் ஆயிருந்தால் என்ன பண்ணணும்னா போன கேஸ் மாதிரியே அசெட் டு ரீவேல். பேசிக்கலி இப்போது 15K ரீவேல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ, இன்க்ரீஸ் தி ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ். ஸோ ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆச்சா அதே என்ட்ரி போட்டு இன்னும் ஃபர்தர் இன்க்ரீஸ் பண்ணுறேன், சிம்பிள். இப்போது ஃபஸ்ட் இதில் கெயின் ஆகி செகண்ட் இதில் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி கெயின் ஆனது ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ்னு காமிச்சல, அதுலேருந்து இனிஷியலாக உன்னோட லாஸை குறைச்சிரு. அதுக்கப்புறம் எக்ஸஸாக ஏதாவது லாஸ் இருந்தால் அதை மட்டும் P&L சார்ஜ் பண்ணு. இதுதான் கான்செப்ட்.
ஸோ பேசிக்கலி இங்கே 15K லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். 15K தான் லாஸ். ஸோ அசட்டுக்கு 15K கிரெடிட் பண்ணி ஆகணும் லாஸ்ன்றனால. இப்போ இந்த 15Kல 10K வந்து இனிஷியலாக சர்ப்ளஸாக போட்டேன்னா ஸோ அதில் டெபிட் பண்ணிடுவேன், அதை குறைச்சிடுவேன். இங்கே கிரெடிட் பண்ணேன், இங்கே டெபிட் பண்ணிட்டேன். ஸோ அது போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் தட் ரீவேல்யூ சர்ப்ளஸை தான் நான் P&Lல லாஸாக காட்டுறேன். ஓகேயா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ அதே மாதிரி செகண்ட் கேஸ் வரும். இப்போ இனிஷியலாக லாஸ் ஆயிடுச்சு. இனிஷியலாக லாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபர்தர் லாஸ் ஆகுது அப்படின்னா அதே மாதிரி P&L டு அசெட் ஃபர்தர் டிக்ரீஸிங் த ப்ராஃபிட். ஸோ P&L டு இங்கே போட்டோம்ல அசெட் டு ரிவேல் மாதிரி P&L டு ரிசர்வ், அதையே திருப்பி பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி இங்கே லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கெயின் ஆகுது அப்படின்னா இப்போது அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு P&L டு ரிவேல். பேசிக்கலி அதுதான். P&Lல 10K லாஸ் ஆச்சுல ஃபஸ்ட் டைம், இப்போது 15K வந்து சர்ப்ளஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த 10Kவை வந்து ஃபஸ்ட்டு நீ வந்து செட் ஆஃப் பண்ணிவிட்டு மிச்சம் எக்ஸஸ் இருக்கிற 5Kவை தான் ரீவேல்யூவேஷன் ரிசர்வில் காட்டுவேன். ஸோ 10K லாஸை வந்து இங்கே வந்து இன்கமாக காமிச்சு அதை செட் ஆஃப் பண்ணுவேன். ஸோ இதான் வந்து ரீவேல்யூவேஷன் ட்ரீட்மெண்ட்டோட கான்செப்ட். ஒன்றுமே இல்லை. இனிஷியலாக கெயின், இனிஷியலாக லாஸ், சப்சீக்வெண்ட்டாக கெயின் ஆர் லாஸ், இங்கேயும் சப்சீக்வெண்ட்டாக கெயின் ஆர் லாஸ். ஸோ இது ஜஸ்ட்டு கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். எப்போ எந்த என்ட்ரி போடுவோம், எந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் போடணும் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து டீகமிஷனிங். இதான் சொன்னேன், டீகமிஷனிங் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது டீகமிஷனிங்னா என்ன? ரிமூவிங் ஆல் தி யூனிட்ஸ் ஃப்ரம் சைட் அண்ட் ரிஸ்டோரிங் இட் டு அ நியூ சைட். ஓகே, ஸோ இதான் வந்து டீகமிஷனிங். அங்கே பார்த்தோம்ல ரிஸ்டோரேஷன் காஸ்ட், அதே மாதிரி டீகமிஷனிங் காஸ்ட்டும் சிமிலர் தான். ஸோ அதே மாதிரி ரிமூவ் பண்ண எல்லா யூனிட்ஸ் ஃப்ரம் அ சைட் அப்புறம் இன்னொரு இடத்துல போய் வைக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் டீகமிஷனிங். சம்டைம்ஸ் வி கேன் கிரியேட் அ ப்ரொவிஷன் ஃபார் திஸ் அக்கௌண்ட், ரெக்கார்டிங் என்ட்ரி, மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் டு ப்ரொவிஷன் ஃபார் டீகமிஷனிங். இது வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஓகே, பர்ச்சேஸ் பண்ணும்போதே எனக்கு தெரியுது இது வந்து இந்த இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன்னா இதை டெமாலிஷ் பண்ணவோ டீகமிஷனிங் ஆகிறதுக்கு ஒரு 5 lakhs ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னா அப்போயே நான் அந்த 5 lakhsக்கு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவேன். இப்போ தான் கொஷின் வருது. கொஷின் வந்து என்னென்னா 5 lakhsக்காக ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவேன். எனக்கு என்ன தோணுதுன்னா 10 வருஷம் கழிச்சு 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணி நான் டெமாலிஷ் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எவ்வளோ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும்னா இந்த 5 lakhs வந்து 10 years கழிச்சு, ஓகே, அப்படின்னா இந்த டேட்டில் என்ன வரும்னு இதோட ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதோட ப்ரெசென்ட் வேல்யூ தான் ப்ரொவிஷன் ஃபார் டீகமிஷனிங்னு ரெக்கார்ட் பண்ணுவேன். 5 lakhs பண்ண மாட்டேன். அதோட ப்ரெசென்ட் வேல்யூ என்னன்னு போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன், ஒரு 2.9 lakhs வருதுன்னா இந்த 2.9 lakhs தான் ப்ரொவிஷன் ரெக்கார்ட் பண்ணுவேன், தவிர 5 lakhs ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். திஸ் இஸ் ஆஃப்டர் 10 years. திஸ் இஸ் கரண்ட் வேல்யூ ஆஃப் 5 lakhs. ஓகே, ஸோ இதான் டீகமிஷனிங். இப்போ இதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது? 2 மெத்தட் நம்ம பார்த்தோம். காஸ்ட் அசட்டை எய்தர் அட் காஸ்ட் ஆர் ரீவேல்யூவேஷன், ரெண்டு மாடலில் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ காஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணால் என்னென்னு பார்ப்போம். ப்ரொவிஷன் கிரியேட்டட் ஃபார் த ஃபியூச்சர் பட் நவ் இட் வேல்யூ ரெடியூசஸ் ஆர் டிக்ரீசஸ். ஓகே, இப்போ நான் ப்ரொவிஷன் வந்து என்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன்? 10 வருஷம் கழிச்சு. ஸோ இன்னும் 2 வருஷம் கழிச்சு வாட் இஃப் அதோட வேல்யூ குறையுது? இப்போ எனக்கு தோணுது இல்லை இதை வந்து இப்போ புது ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு, இந்த ஸ்ட்ரக்சரை நான் ஈஸியாக டெமாலிஷ் பண்ணிடலாம், எனக்கு 5 lakhs ஆக்சுவலாக தேவைப்படாது, 1 lakh தான் தேவைப்படும். இல்லை வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இது வந்து நான் நினச்சதோட ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணிட்டோம், பில்ட் பண்ணிட்டோம், இதை டெமாலிஷ் பண்ண இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வரும்போது தான் இந்த திங் நம்ம படிக்க போகிற கான்செப்ட் அப்ளிகபிளாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ரொவிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுது இப்போ ஃப்யூச்சரில் போக போக. ஸோ ஃபஸ்ட்டு திங், காஸ்ட் மாடலில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தா, காஸ்ட் மாடல்னால் பேசிக்கலி என்னென்னா அசட்டுக்கு, எல்லாமே அசட்டுக்கு தான் போகுது. ஓகே, ஸோ வந்து காஸ்ட் மாடலில் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் டீகமிஷனிங். இப்போது 6 lakhs தான் அது ஆக்சுவலாக ரெக்கார்ட் டெமாலிஷ் பண்ண அப்படின்னா பிபிஇ டு ப்ரொவிஷன். ஓகே, ஸோ ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம். முன்னாடி வந்து ஒரு 5 lakhs கிரெடிட் பண்ணியிருந்தோம், இப்போ இன்னும் எக்ஸஸ் 1 lakh பண்ணி டோட்டல் 6 lakhs கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டையும் 1 lakh பண்ணிடுறோம். ஸோ பேசிக்கலி இந்த என்ட்ரி போடுவோம். ஓகேயா, இப்போ செகண்டு வந்து இஃப் தேர்ஸ் அ டிக்ரீஸ் இன் டீகமிஷனிங், அப்படியே உல்ட்டா ப்ரொவிஷனை கம்மி பண்ணுவேன், டு பிபிஇ போட்டுருவேன். ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அசட்டோட வேல்யூ குறைஞ்சிரும், ப்ரொவிஷனோட வேல்யூ குறைஞ்சிரும், அசட்டோட வேல்யூ இதாகிடும். ஸோ பேசிக்கலி இதான் கான்செப்ட். ஓகே, ஃபைன். டீகமிஷனிங் நெக்ஸ்ட்டு வந்து ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ், அந்த மாடலில் பார்க்குறோம். ஸோ ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸில் என்னது? இஃப் ரீவேல்யூவேஷன் பேலன்ஸ் எக்ஸிஸ்ட் செட் ஆஃப். ஓகே, இப்போ ஆல்ரெடி ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருந்ததுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இஃப் தேர்ஸ் இன்க்ரீஸ் இன் டீகமிஷனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இன்னும் 1 lakh எக்ஸஸாக நான் வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இது அசட்டுக்கு நான் சார்ஜ் பண்ண மாட்டேன், ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் சார்ஜ் பண்ணுவேன். அந்த அக்கௌண்ட் போட்டுருவேன். பேசிக்கலி என்னென்னா ரீவேல்யூவேஷன் டு இங்கே என்ன வரும்? ப்ரொவிஷன். ஸோ இந்த என்ட்ரி போடுவேன். ஓகே, இந்த என்ட்ரி போடுவேன் இந்த கேஸில். ஓகே, ஃபைன். இஃப் நாட் சார்ஜ் இட் டு P&L. இப்போ ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்ன்ற ஒரு கான்செப்டும் இல்லை, அப்படி ஒரு அக்கௌண்ட்டே இல்லை, மெயின்டைன் பண்ணலன்னா
P&Lக்கு டெபிட் பண்ணுறேன். ஓகே, P&L டெபிட் பண்ணிட்டு ப்ரொவிஷன் கிரெடிட் பண்ணுவேன். ஸோ இதான் கான்செப்ட். இப்போ சப்போஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதே மாதிரி தான், முன்னாடி பார்த்த அதே கான்செப்ட் தான். இஃப் ரீவேல் டசன்ட் எக்ஸிஸ்ட், ஓகே, இப்போ ரீவேல்யூவேஷன் இல்லை, ஆக்சுவலாக எக்ஸிஸ்ட் ஆகுது, டசன்ட் எக்ஸிஸ்ட் இல்லை. இப்போ ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா சார்ஜ் இட் டு P&L till the extent of the remaining till the extent and remaining வந்து ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் போட்டுருவோம். ஓகே, ஸோ இது ஒன்றும் பெருசாக டிஃபிகல்ட்டி இல்லை, ஸோ ஈஸி தான். டீகமிஷனிங் காஸ்ட் மாடலில் ஒன்று பண்ணுவோம், ரீவேல்யூவேஷனில் மாடல் பண்ணுவோம். காஸ்ட் மாடல்னால் ப்ரொவிஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். ரீவேல்யூவேஷன்னா ரீவேல்யூவேஷன் சர்ப்ளஸ் P&L இந்த 2 அக்கௌண்ட் தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகே, இதுதான் டீகமிஷனிங். ஸோ இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ சில ட்ரிக்கி திங்ஸ் மட்டும் இப்போ கான்செப்டுவல் சம்ஸ் பார்ப்போம். இப்போ சும்மா சின்ன சின்ன கேசஸ் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் பார்ப்போம். ஃபேக்ட்ரி ஷிஃப்டிங் டெம்பரரிலி அன்டில் ரெனோவேஷன் டன். ஸோ இப்போது ஒரு ஃபேக்ட்ரியை வந்து டெம்பரரியாக நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து நான் ஆக்சுவலாக ரெனோவேட் பண்ணிருக்கேன் ஒரிஜினல் ஃபேக்ட்ரி, ஸோ இது டெம்பரரியாக ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போ இதில் செட்டப் காஸ்ட் இன் நியூ லொக்கேஷன். இப்போ நான் அந்த புது ஃபேக்ட்ரிக்கு ஒரு செட்டப் பண்ணணும், ஓகேயா, ஃபார் டெம்பரரி ஷிஃப்ட். அதுக்கு செட்டப் பண்ணுற காஸ்ட்டு இல்லை, அந்த லேண்டுக்கான ரெண்ட் அமௌண்ட் இதெல்லாம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம்னா நோ, பிகாஸ் ஆல் தட் ஆர் நாட் டைரக்ட்லி attributable டு த அசெட் அண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணல அசெட்டோட ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்க்கு. ஏன்னா அசெட் தனியாக நான் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கேன், ஃபார் த டைம் பீயிங் இங்கே போய் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ஒர்க் பண்ணுறது இந்த அசெட் எந்த விதத்துலையும் டெவலப் பண்ணல, இல்லை ஃப்யூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் ஆஃப் திஸ் அசெட் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ நோ, டு நாட் கேபிட்டலைஸ் இட். ஸோ ஜஸ்ட் P&Lக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு, காஸ்ட் ஆஃப் கெட்டிங் ஸ்டாஃப்ஸ் ரெடி ஃபார் ஒர்க் ஆர் ஓப்பனிங் அண்ட் யூட்டிலிட்டி ரிலேட்டட் காஸ்ட். ஸோ வந்து இப்போ ஒரு ஒரு ஃபேக்ட்ரி முடிச்சுட்டேன், அதுக்கு வந்து நான் வந்து ஓப்பனிங் செரிமனி சம்திங் பண்ணுறேன், அதுக்கு ஸ்டாஃப்ஸை ரெடி பண்ணுறேன், சம்திங் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஆல் தீஸ் காஸ்ட் வந்து தீஸ் காஸ்ட் ஆர் ஆப்ரேட்டிங் இன் நேச்சர் அக்கர்ஸ் ஒன்லி இஃப் தி அசெட் இஸ் ரெடி. ஸோ இப்போ நீ எப்போ இனாக்ரேஷன் பண்ணுவேன், இல்லை எப்போ வந்து ஸ்டாஃப்ஸுன்ற கான்செப்ட் எப்போ வரும், லைக் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணணும் ஸ்டாஃப்ஸை, அந்த கான்செப்டில் எப்போ வரும்னா வென் த அசெட் இஸ் ரெடி, அது ஒர்க் ஆக போகுது அப்படின்னா மட்டும்தான் நீ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கே போவேன். ஸோ அப்படின்ற போது அசெட் ரெடினாலே அதுக்கப்புறம் வர எல்லா எக்ஸ்பென்ஸும் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. அசெட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு நம்ம பண்ணுற எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் கேபிட்டலைஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே பண்ண மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்து தே ஆர் கிவிங் அ ட்ரையல் ரன் வித் 80% ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி. ஸோ 80% கெப்பாசிட்டியோட சும்மா ஒரு ட்ரையல் கொடுக்குறாங்க, எல்லாமே ஒர்க் ஆகாது, பட் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒர்க் ஆகும். அப்புறம் அஃபிஷியலாக 3 மாதம் கழிச்சு தான் ஆக்சுவலாக அந்த தீம் பார்க்கே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இந்த 80% கெப்பாசிட்டி ஒர்க் பண்ணாங்கள்ல, அந்த ட்ரையல் ரன்னுக்கான எக்ஸ்பென்சஸை கேபிட்டலைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றது தான் கொஷின். ஸோ என்ன கான்செப்ட்னா, if it starts running even 20 or 30%, it means that it is ready to use and they are just testing it. Therefore the asset is ready for use and these costs cannot be capitalized. So 80% ரன் ஆகுதுன்னா பேசிக்கலி எல்லாம் ரெடி, ஐம் ஜஸ்ட் ட்ரையல் பார்க்குறேன். ரெடி அப்படின்ற போதே அதுக்கு அப்புறம் வர காஸ்ட் எல்லாம் P&L தான். ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி வர காஸ்ட் தான் கேபிட்டலைசேஷன். ஓகே, ஸோ வந்து கேபிட்டலைஸ் பண்ணலாம், பண்ண முடியாது இதை. ஓகே, இந்த காஸ்ட்டை. நெக்ஸ்ட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேண்டோட வந்து புக் வேல்யூ வந்து 10 lakhs. அப்புறம் வந்து இந்த லேண்டை வந்து தே ஆர் பையிங் இட் ஃபார் அ கேஷ் ஆஃப் 20 lakhs அண்ட் இன்னொரு பிளான்ட் அண்ட் மிஷினரி தரம் ஆஃப் வேல்யூ 25 lakhs. ஸோ அசெட் ரிசீவ்ட் இஸ் மெஷர்ட் அண்ட் ரெக்கார்டட் ஆஸ் எந்த அமௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். புக் வேல்யூ வந்து 10 lakhs தான் நான் வச்சுருக்கிற அசெட்டுக்கு. அதுக்கு ஒருத்தன் 20 லட்சம் கேஷு 25 லட்சம் ஒருத்து பிளான்ட் அண்ட் மிஷினரி தரானா, என்னோடய அசெட்டோட வேல்யூ என்ன, 45 lakhs என் அசெட்டோட வேல்யூ. ஓகே, அசெட் ரிசீவ்டோட வேல்யூ, டோட்டல் அசெட் ரிசீவ்டோட வேல்யூ 45. ஸோ ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் லேண்டு வந்து எவ்வளோவா இருக்கும், 45 lakhs இருக்கும். ஆனால் அதை தான் இவ்வளோ தராங்க அவங்க. ஓகே, ஸோ வந்து டிஃப்ரெண்ட், இப்போ வந்து இன்னொன்று பார்த்தோம், இந்த நான் இது சொன்னல, டிஃப்ரெண்ட் அசெட் இன் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் கேன் பி கிளாஸிஃபைடு இன் எய்தர் கிளாஸ் மாடல் ஆர் ரெவென்யூ மாடல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து இங்கே பிளான்ட்டு இருக்குன்னா அதை வந்து காஸ்ட் ஆர் ரீவேல்யூஷன் எதில் வேணால் ரெக்கார்ட் பண்ணலாம். அதே ஒரு பிளான்ட்டு இதில் ஒரு பிளான்ட் அதில் அந்த மாதிரி பண்ண முடியாது, இன்டர்னலாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இப்போ நான் பிளான்ட்டுனா எதில் வேணால் பண்ணலாம், மிஷினரினா எதில் வேணால் பண்ணலாம், அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொடுத்த சம்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த செகண்ட் சம் பார்ப்போம். Star Limited purchased machinery for 6,80,000 inclusive of GST. ஸோ ஜிஎஸ்டியும் வந்து டைரக்ட்லி attributable காஸ்ட் இல்லை. ஸோ ஜென்ரலாக இந்த ஜிஎஸ்டி இக்னோர் பண்ண மாட்டோம். ஸோ ஆக்சுவல் காஸ்ட்டே நம்ம 6,40,000 தான் எடுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, இன்புட் கிரெடிட் இஸ் அவைலபிள் ஃபார் த என்டையர் அமௌண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி பெய்ட். த கம்பெனி இன்கர்ட் தி ஃபாலோயிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு
காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சைட் ஃபார் இன்ஸ்டலேஷன் 21,20,000 கேபிட்டலைஸ் பண்ணலாமா? பண்ணலாம், டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள். டோட்டல் லேபர் சார்ஜஸ் வந்து 56,000. அதில் 200 ஒர்க்கர்ஸ் தான் இந்த மிஷினரியோட இன்ஸ்டலேஷனுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த 56,000ல் இன்ட்டு 2/5 22,400 இது மட்டும்தான் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் இந்த அசட்கான கான்ட்ரிபியூஷன், மிச்சதெல்லாம் வந்து ரிமைனிங்க்கு. ஸோ அதை எடுக்கக்கூடாது, பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் கன்சியூம்டு இன் இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏன்னா இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் த காம்பனன்ட் தானே, ஸோ பண்ணலாம். டோட்டல் salary of supervisor time spent for installation was 25% of the total time to work. ஸோ வந்து 26,000ல் அவன் என்ன சொல்கிறான், 25% தான் சூப்பர்வைசர் இந்த பிளான்ட்டை சூப்பர்வைஸ் பண்ணாங்க. ஸோ 25% போட்டோன்னா 6,500 வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 6,500 ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் வந்து டோட்டல் 34,000. 1/10 வந்து தான் பிளான்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு. ஸோ பை 10 பண்ணோன்னா 3,400 சாரி, இதுதான் கேபிட்டலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெஸ்ட் ரன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ டெஸ்ட் ரன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ வந்து ஜஸ்ட் இது வந்து நமக்கு நம்ம நோட் மட்டும் போட்டுக்கலாம், தட் வி ஆர் அஸ்யூமிங் இட் தட் திஸ் இஸ் பிஃபோர் த ப்ராடக்ட் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேணால் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணோன்னா எஸ்பெஷலி நோட் போட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம், பட் ஜென்ரலாக இதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அது வந்து நல்லது. நெக்ஸ்ட் வந்து கன்சல்டன்சி சார்ஜஸ் டு ஆர்கிடெக்ட் ஃபார் பிளான் செட்டப். ஸோ பிளான்ட்டோட செட்டப்காக. ஓகே, ஸோ அதனால் இது இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் ஆன் அசெட் யூஸ் ஃபார் இன்ஸ்டலேஷன். ஸோ இன்ஸ்டலேஷனுக்கு நான் யூஸ் பண்ண அசெட்டுக்கு தான் டெப்ரிசியேட் பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் தான். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற அசெட்டுக்கு வர பிரச்சனையை தான் நீங்கள் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ அக்செப்டபிள். நெக்ஸ்ட்டு த மிஷினரி வாஸ் ரெடி ஆன் 15th January பட் வாஸ் யூஸ்ட் ஒன்லி இன் 1st February. Due to this delay, இந்த 15 days delayனால there was a further expenditure of 8,900 were incurred. ஓகே, ஸோ இதை இப்போ கேபிட்டலைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னா நோ. ஒய்? ஏன்னா 15th அன்னைக்கு ரெடி அப்படின்னா இதுக்கப்புறம் வர எல்லா எக்ஸ்பெண்டிச்சரும் cannot be capitalized. It can only go to P&L account. ஓகே, ஸோ இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸில் 6,80,000 ஜிஎஸ்டி எக்ஸ்க்ளூசிவாக போடணும். ஸோ 6,40,000. நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் எக்ஸ்பென்சஸில் சைட் ப்ரிப்பரேஷன் 22,400. ஓகே, 21. காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் சைட் வந்து 21,200. அப்புறம் லேபர் சார்ஜஸ் பார்த்தோம் 22,400. அப்புறம் 6,500, 3,400 எல்லாமே போட்டாச்சு. ஸோ டோட்டல் வந்து 7,39,500 வரும். இதுதான் வந்து காஸ்ட் டு பி கேபிட்டலைஸ்ட். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் வந்து இதை எடுக்கலன்றதை ரீசனோட நம்ம ஸ்டேட் பண்ணணும். எதை கேபிட்டலைஸ் பண்ணல, ஏன் பண்ணல அப்படின்னு ரீசனோட ஸ்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ தேர்ட் கொஸ்டினில் என்ன போட்டிருக்கு, ஃபஸ்ட்டு RS Limited has acquired a heavy plant costing 2 crores. The estimated useful life is 10 years. At the end of second year, one of the major component, which is the boiler, has become obsolete. ஸோ பாய்லர் வந்து obsolete ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு அசட்டில் வந்து ஏதோ ஒரு பார்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அடிஷ்னலாக அப்படின்னா அதை வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து அசட்டோட இதை இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ அதோட ஆட் ஆகுது. ஸோ கேபிட்டலைஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு அசட்டோட ஒரு பார்ட் வந்து டிஃபெக்ட் ஆகிடுச்சு இல்லை போயிடுச்சு அப்படின்னா நம்ம அது ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். என்னென்னா அவுட்ஃப்ளோ மாதிரி பேசிக்கலி குறையுது. இப்போ நம்ம வந்து அசட்டோட வேல்யூ குறையும். ஏன்னா அதோட பார்ட் ஆஃப் சம் காம்பனண்ட் ஆர் இது வந்து போயிடுச்சுன்றனால அதோட வேல்யூ குறையும். ஸோ அதையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, உள்ளே வந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுவோம், வெளில போனாலும் ரெக்கார்ட் பண்ணுவோம் அசெட்டில். ஓகே, ஸோ அந்த மேஜர் காம்பனண்ட் பாய்லர் ஹஸ் பிகம் obsolete. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். விச் இஸ் அக்வயர்ட் அட் த ப்ரைஸ் ஆஃப் 50 lakhs. 50 lakhsன்றது அதோட காஸ்ட். ஓகே, அண்ட் இட் ரிக்வயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். அப்புறம் வந்து ஏன்னா ஃபர்தர் மெயின்டெனன்ஸ் இஸ் அன்எக்கனாமிக்கல், சரி இல்லைன்றனால தான் ரீப்ளேஸ் பண்ணுறோம். The remainder of the plant is perfect and is expected to last for next 8 years. ஸோ மிச்ச பார்ட் ஆஃப் த பிளான்ட் வந்து இன்னும் 8 yearsக்கு வரும், which is 10 years. கால்குலேட் பண்ண மாதிரி கரெக்டாக தான் போகுது. த காஸ்ட் ஆஃப் த நியூ பாய்லர் ஒன்று வாங்குறாங்க, அது வந்து வேல்யூ வந்து 60 lakhs. Can the cost of the new boiler be recognized as an asset? Yes, first thing. And if so, what should be the carrying value of the plant at the end of second year? ஸோ அதுக்கு நம்ம சம் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க காஸ்ட் 2 crores, அப்புறம் N10 வேல்யூ. செகண்ட் இயரில் வந்து வேல்யூ ஆஃப் பாய்லர் வந்துட்டு அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் அது இனிஷியலாக அந்த பாய்லர் வேல்யூ வாஸ் 50 lakhs, நியூ பாய்லர் 60 lakhs, கேரிங் அமௌண்ட் என்ன.
ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம், 2 வருஷம் இருக்குது. ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் பண்ணுவோம். ஸோ ஸ்கிராப் வேல்யூ எதுவும் கொடுக்காதனால 2 crores minus 0 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10 போட்டால் 20 lakhs. 20 lakhs per year தான் டெப்ரிசியேஷன் அமௌண்ட். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு பண்ணிடுறோம், at the end of 2 yearsன்றனால பண்ணால் 40 lakhs. ஸோ இப்போ புக் வேல்யூ ஆஃப் டோட்டல் அசெட் எவ்வளோ, 1 crore 60 lakhs தான் புக் வேல்யூ. ஆனால் இப்போ நம்ம பாய்லர் ஒன்று இருக்குல்ல, அது வந்து அப்சல்யூட் ஆகுது. ஸோ அது வந்து பேசிக்கலி அந்த 50 lakhs ஒர்த் உள்ள பாய்லரை நம்ம வந்து வெளில கொண்டு போகிறோம், ஓகே, எக்ஸிட் பண்ண வைக்கிறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட புக் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாய்லர் வாஸ் வேல்யூட் அட் 50 lakhs. ஸோ அதுக்கான டெப்ரிசியேஷன் எவ்வளோ, அந்த 50 lakhs வந்து இப்போ என்ன 2 வருஷம் கழிச்சு என்ன இயரில் இருந்திருக்குன்னு பார்க்குறோம். தட் பார்ட் ஆஃப் காம்பனன்ட் விச் இஸ் 50 lakhs மைனஸ் டெப்ரிசியேஷன் ஃபார் 2 years. டெப்ரிசியேஷன் வேல்யூ என்னங்க, அங்கே வந்து 2 crore போட்ட மாதிரி இங்கே 50 lakhs இதுக்குன்னு தனியாக போடுவோம். 50 minus 0/10 5 per yearனா 2 இயருக்கு 10 லட்சம். 10 லட்சம் வந்து டோட்டல் டெப்ரிசியேஷன் 2 years எண்டில். ஸோ அதை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணால் 40 lakhs. Now the boiler boiler value இந்த பாரு, book value of the boiler is 40 lakhs. So remaining value of machinery or asset எவ்வளோ, 1 crore 60 lakh minus 40 lakhs which is 1.2 crores. ஸோ இப்போ என்ன, அது எக்ஸ்க்ளூட் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக ஒன்று வருது 60 lakhsக்கு, அதையும் ரெக்கார்ட் பண்ணோம்ல, அதையும் பண்ணுவோம். நியூ அசெட் அடிஷன் ஆஃப் பாய்லர் பிளான்ட் இஸ் கோயிங் டு ஜென்ரேட் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட். ஏன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட், இட்ஸ் கோயிங் டு ஜென்ரேட் ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட். தேர்ஃபோர் add the 60 lakhs to the cost of asset. 1 crore 2லேருந்து 60 ஆட் பண்ணால் 1.8 crores வரும். இதான் வந்துட்டு கேரிங் வேல்யூ at the end of 2 years. 2 years கழிச்சு கேரிங் வேல்யூ வந்து இதான் 1.8 crores. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்த் கொஷின், ப்ராப்பர்ட்டி காஸ்டிங் 10 lakhs is bought and 23ல வாங்குகிறோம் இயர். இட் இஸ் எஸ்டிமேட்டட் that the total physical life will be 50 years. 50 years வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஓகே, எஸ்டிமேட். The company considered it likely that it will sell the property in 25 years. ஸோ 25 yearsலேயே செல் பண்ணிடுவோன்றனால நம்ம வந்து 25 yearsை தான் இப்போ வந்து என்ன கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா 25 years கழிச்சு நம்ம கையில் இருக்க போகுது லாசட். ஸோ 25 yearsக்கு தான் நம்ம டெப்ரிஷியேட் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ த எஸ்டிமேட்டட் ரெசிடுவல் வேல்யூ at the end of 25 years, அதான் 25 years தான் நம்மளோட எண்டுன்னு வச்சுக்கோங்க. 50 மறந்துடலாம், இப்போ 25 தான் என். ஸோ 25 years முடியும் போது அதோட வேல்யூ வந்து எய்தர் 10 lakhsஆக இருக்குது இல்லை 9 lakhsஆக இருக்குது. எது த கரண்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ யூ ரிக்வயர்ட் டு கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன் ஈச் கேஸ். ஸோ இது என்றைக்குன்னா 24 அன்றைக்கி. ஸோ பேசிக்கலி எவ்வளோ வருஷம் இருக்குது, அட் தி எண்ட் ஆஃப் 24, ஓகே ஃபைன். பேசிக்கலி இந்த இயரில் கேரிங் அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் டெப்ரிசியேஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியலாக 10 lakhs, என் வந்து 50, பட் செல்லிங் 25ன்றனால என்ன வந்து மறந்துடலாம், 25 தான் எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கிராப் வேல்யூ at the end of 25 என்னன்னா இங்கே வந்து 10 lakhs, இங்கே 9 lakhs. ஃபஸ்ட்டு ஏஏ கேஸ் எடுத்துப்போம். இப்போ டெப்ரிசியேஷன்றது என்னது, காஸ்ட் மைனஸ் ஸ்கிராப் பை என். காஸ்ட் எல்லாம் 10, ஸ்கிராப் எவ்வளோ 10 அப்படின்னா 0. பேசிக்கலி டெப்ரிசியேஷனே கிடையாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், you stop depreciation when the carrying amount is equal to the residual value. Carrying amount 10 lakhs, residual value 10 lakhs. ஸோ அப்போது டெப்ரிசியேஷனே பண்ண வேணாம், 0. செகண்ட் கேஸ், இப்போ 9 lakhs இருக்குது. 10 lakhs minus 9 lakhs by 25, 4,000. ஸோ டெப்ரிசியேஷன் ஆஃப் 4,000 should be provided every year for 25 years. அப்போ தான் கரெக்டாக 1 lakh டெப்ரிசியேட் ஆகி 9 lakhs ஸ்கிராப் வேல்யூவில் வந்து நிற்கும். ஸோ இதான் வந்து சம். இப்போ கடைசி சம் என்னென்னு பார்ப்போம். ஏபிசி லிமிடெட் இன்ஸ்டால் நியூ பிளான்ட்டு, இட் ப்ரொவைட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். காஸ்ட்டாக இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, இதான் கொஷின். ஸோ காஸ்ட் ஆஃப் த பிளான்ட் ஆஸ் பர் சப்ளையர் இன்வாய்ஸ், இது எடுப்போமா, எடுப்போம். எஸ்டிமேட்டட் சிமுலேட்டிங் காஸ்ட், இது வந்து கடைசியாக வரும், மிச்சதெல்லாம் பார்த்துட்டு. இனிஷியல் ஆப்ரேட்டிங் லாஸ் பிஃபோர் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ராடக்ட் இஸ் ரெடி பட் பிஃபோர் இட் செல்ஸ் இன் த மார்க்கெட் ஆர் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் தேர் இஸ் அ ஆப்ரேட்டிங் லாஸ். அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவோமா, ரெக்கார்ட் பண்ணுவோமா, கேபிட்டலைஸ் பண்ணுவோமா, நோ, ஓகே. So we should not capitalize it. Not capitalize as they do not relate to the cost of acquiring or bringing it to its intended use. இந்த வந்து இன்டெண்டட் யூஸ்க்கோ இல்லை அசட்கோ கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஏன்னா இது வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்காக நடந்த ஆப்ரேட்டிங் லாஸ். ஸோ இதை வந்து பிஎன்எல்க்கு தான் போடுவோம். ஸோ இந்த அமௌண்ட் வராது, ஓகே. நெக்ஸ்ட்டு இனிஷியல் டெலிவரி அண்ட் ஹேண்டலிங் காஸ்ட், இது வந்து டேரக்ட்லி அட்ரிபியூட்டபிள். எஸ், காஸ்ட் ஆஃப் சைட் வந்து பர்ச்சேஸ்லேயே வந்துடும். நெக்ஸ்ட்டு கன்சல்டன்ட் யூஸ் டு அட்வைஸ் ஆஃப் காஸ்ட் அக்விசிஷன் ஆஃப் பிளான்ட் வாங்குறதுக்காக போடுறதும் டேரக்ட்லி அட்ரிபியூட்டபிள். ஸோ இப்போ இந்த 3 வேல்யூவும் எடுத்துப்போம், இந்த வேல்யூவும் எடுத்துப்போம். இப்போ செகண்ட் ஒன்று வருவோம். இது என்னது, டிசிமுலேட்டிங் காஸ்ட், அதாவது டீகமிஷனிங் காஸ்ட் மாதிரி தான் இதுவும். டீகமிஷனிங், ரெஸ்டரேஷன், டிசிமுலேஷன் எல்லாம் சிமிலர் தான். ஸோ இது வந்து 2,50,000 சொல்லியிருக்காங்க. இதில் 2 இருக்குது, 2 திங். இப்போது நான் என்ன சொன்னேன், திஸ் இஸ் இன்கர்ட் ஆஃப்டர் 5 years, 5 வருஷம் கழிச்சு நான் இதை இடிக்க போகிறேன், அதுக்கான காஸ்ட்டு 2,50,000 மெஷர் பண்ணுறேன். இப்போது இந்த 2,50,000ன்றது ஃப்யூச்சர் வேல்யூ
அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 வருஷம் கழிச்சு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து ப்ரெசென்ட் வேல்யூக்கு நான் கொண்டு வரணும். இன்றைக்கி எவ்வளோ அதோட வேல்யூ அதை தான் நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுவேன். எய்தர் வந்து 1,07,000 சும்மா வருது, இல்லை அவங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டலாக கொடுக்கலனால பண்ண தேவையில்லை. இப்போ 1.7 lakhs வருதுன்னா 1.7 lakhs தான் ஆக்சுவலாக இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ இதை நமக்கு கண்டுபிடிக்கணும். இங்கே வேறு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்காதனால 2 எய்தர் நம்ம இதை வந்துட்டு திஸ் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை வந்து டியூ டு இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இதை வந்துட்டு இட் குட் பி ப்ரெசன்ட் வேல்யூ ஆர் ஃப்யூச்சர் வேல்யூ. ஸோ தெரியாது, ஸோ அதனால் ஐ எம் டூயிங் திஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு கிளியராக ஒரு நோட் எழுதிட்டா உங்களோட அசம்ஷன்ஸ் கிளியராக இருக்கும். ஸோ பேசிக்கலி இவ்வளோ தான் சம்ஸு. பேசிக்கலி ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஓகே காய்ஸ், இதான் AS10 முடிங்க. நெக்ஸ்ட் வந்து AS26 பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.